அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்கள் நலனுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக நாம் இன்று பார்க்க இருப்பது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தடை செய்த 70 மிகப்பெரிய பாவங்கள் பற்றியாகும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் தடுக்கப்பட்டவற்றில் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம், உங்களை சொர்க்கத்தில் மதிப்புமிக்க இடங்களில் புகுத்துவோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதுவெல்லாம் பெரும் பாவங்கள் என்பதை அறிந்து கொண்டு அவற்றிலிருந்து விலகி நடப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு நான் அனைவரிடமும் வேண்டிக் கொள்கிறேன். 1. இணை வைத்தல், ஷிர்க். அல்லாஹ்வுடைய இறைத்தன்மையில் அதற்கு தகுதியில்லாதவர்களை கூட்டிச் சேர்த்தல். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள். அல் குர்ஆன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலை மாபெரும் அநீதி என்று கூறுகிறது. 2. கொலை செய்தல். அன்றியும் அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு நாயினை பிரார்த்திக்க மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ்வினால் விலக்கப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள், விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். ஆகவே எவர் இவற்றை செய்கிறாரோ அவர் தண்டனையை அடைய நேரிடும். 3. சூனியத்தை பயிற்சி செய்தல். தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள். சூனியத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை இஸ்ராயலின் மக்களான அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்டது கெட்டதாகும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? 4. தொழுகை இல்லாமல் இருத்தல். ஆனால் இவர்களுக்கு பின் வழிகட்ட சந்ததியினர் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், இழிவான மன இச்சைகளை பின்பற்றினார்கள். மறுமையில் அவர்கள் நரகத்தின் கேட்டை சந்திப்பார்கள். 5. ஜகாத் கொடுப்பதை நிறுத்தல். அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோபித்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவ்வாறென்று அது அவர்களுக்கு தீங்குதான். அவர்கள் உலோபித்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக சுற்றி போடப்படும். 6. எந்த காரணமும் இல்லாமல் ரமதானில் நோன்பு நோட்காதிருத்தல். இஸ்லாம் 5 தூண்களின் மேல் நிறுவப்பட்டுள்ளது. 1. அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதர் என்றும் நம்புதல். 2. தொழுகையை நிலைநாட்டுதல். 3. ஜகாத் கொடுத்தல். 4. வசதி படைத்தோர் ஹஜ் செய்தல். 5. ரமலானில் நோன்பு வைத்தல். 7. முன்னரே குறிப்பிட்டது போல அனைத்து வசதிகள் இருந்தும் ஹஜ் செய்யாதிருத்தல். 8. பெற்றோரை அவமதித்தலும் கீழ்ப்படியாமல் இருத்தலும். அவனையன்றி வேறு எவரையும் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயம் முதுமையடைந்து விட்டால் அவர்களை சீ என்று எரிச்சலுடன் சொல்ல வேண்டாம். அவ்விருவரையும் உம்மிடத்திலிருந்து விரட்ட வேண்டாம். இன்னும் அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக. இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக. மேலும் என் இறைவனே, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருபை செய்வாயாக என்று கூறி பிரார்த்திப்பீராக. 9. உறவுகளை துண்டித்தல். போருக்கு வராது நீங்கள் பின்வாங்குவீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உங்கள் சுற்றத்தாரை அவர்களுடன் கலந்து உரையாடுவதிலிருந்து துண்டித்துவிடவும் முனைவீர்களோ? இத்தகையோரைத்தான் அல்லாஹ் சபித்து இவர்களை செவிடாக்கி இவர்கள் பார்வைகளையும் குருடாக்கி விட்டான். 10. விபச்சாரம். நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், நிச்சயமாக அது மானக்கேடானதாகும். மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கின்றது. 11. ஓரினச் சேர்க்கை. யார் ஒரு ஆணுடனோ அல்லது பெண்ணுடனோ ஓரினச் சேர்க்கை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இரக்கத்துடன் பார்க்க மாட்டான். 12. வட்டி. யார் வட்டியை உண்ணுகிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதினாலே ஆகும். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஆயினும் யார் தன் இறைவனிடம் இருந்து நட்போதனை வந்ததன் பின் அதை விட்டு விலகி விடுகின்றானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது. என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கின்றது.
ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின்பால் திரும்புகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளாவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். 13 அனாதைகளின் சொத்துக்களை விழுங்குதல். நிச்சயமாக யார் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் விழுங்குவதெல்லாம் நெருப்பைத்தான். இன்னும் அவர்கள் மறுமையில் கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பிலேயே புகுவார்கள். 14 அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை பற்றியும் பொய்யுரைத்தல். அன்றியும் அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்தார்களே அவர்களுடைய முகங்கள் கியாம நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர். பெருமையடித்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் நரகத்தில் இருக்கிறதல்லவா. 15 யுத்த களத்தில் புறமுதுகிட்டு ஓடுதல். எதிரிகளை வெட்டுவதற்காகவோ அல்லது தம் கூட்டத்தாருடன் சேர்ந்து கொள்வதற்காகவே அன்றி அந்நாளில் எவரேனும் தம் புறமுதுகை காட்டி திரும்புவாரானால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் கோபத்திற்குள்ளாகி விடுவார். அவர் தங்குமிடம் நரகமே, இன்னும் அது மிகவும் கெட்ட தங்குமிடம். 16 நீதியற்ற தலைவன். ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதமின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றம் சுமத்த வலியிருக்கின்றது. இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனையுண்டு. 17 பெருமையும் ஆணவமும். சந்தேகமின்றி அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அறிவான். ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை. 18 நன்றி கெட்ட தன்மை. ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். 19 புத்தியை மழுங்கடிக்கும் பொருட்கள். சாராயமும் போதைப் பொருட்களும். ஈமான் கொண்டோரே மதுபானமும் சூதாட்டமும் கற்றிலைகளை வழிபடுதலும் அம்புகள் இருந்து குறி கேட்பதும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். 20 சூதாட்டம். நாம் முன்னரே கூறிய வசனம் இதற்கும் பொருத்தமானதாகும். 21 அப்பாவி பெண்ணின் மீது அவதூறு கூறல். எவர்கள் மூமினான ஒழுக்கமுள்ள பேதை பெண்களின் மீது அவதூறு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள். இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. 22 யுத்தத்தின் மூலம் கிடைத்த அல்லது ஜகாத் பொருட்களை திருடல். எந்த நபிக்கும் மோசடி செய்வது கூடாது. எவரேனும் மோசம் செய்வாராயின் அவர் மோசம் செய்ததை இறுதி நாளில் கொண்டு வருவார். அவ்வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய பலனை குறைவின்றி கொடுக்கப்படும். இன்னும் அவர்கள் எவ்வகையிலும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். 23 அடுத்தவர்களின் சொத்துக்களை சுரண்டல் அல்லது வேறு எந்த வகையிலாவது அவற்றை எடுத்தல். அன்றியும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களில் இருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் இலஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். 24 வழிப்பறி செய்தல். 25 பொய் சாட்சி சொல்லல். அன்றியும் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். மேலும் அவர்கள் வீணான காரியம் நடக்கும் இடத்தின் பக்கம் செல்வார்களாயின் கண்ணியமானவராக ஒதுங்கி சென்று விடுவார்கள். 26 அநீதியும் குழப்பம் விளைவித்தலும். ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல்கள் செய்து அல்லாஹ்வை அதிகமாக தியானம் செய்து தங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட பின்னர் அதற்காக பழிதீர்த்து கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் குற்றவாளிகள்தான். அநியாயம் செய்தவர்கள் தாங்கள் எங்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் திட்டமாக பின்னர் அறிந்து கொள்வார்கள். 27 நீதியற்ற வரிகளை விதித்தல். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், கை செய்தப்பட்டவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கூறிவிட்டு சொன்னார்கள், மறுமை நாளில் என் சமுதாயத்தில் இருந்து ஒருவன் வருவான். அவன் தொழுதிருப்பான், நோன்பு வைத்திருப்பான், ஜகாத் கொடுத்திருப்பான். ஆனால் அவன் அடுத்தவர்களை துஷ்பிரயோகம் செய்தவன். அவன் மற்றவர்களை அவதூறாக பேசியவன். தவறான முறையில் செல்வத்தை எடுத்து கொண்டவன். அவன் பிற மக்களின் இரத்தத்தை சிந்தியவன். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் அவனுடைய நற்செயல்களில் இருந்து கொடுக்கப்படுவார்கள். அவனுடைய நற்செயல்கள் தீர்ந்து போய்விட்டால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும். பின்னர் அவன் நரக நெருப்பில் எரியப்படுவான். 28 திருடுதல். திருடனோ திருடியோ அவர்கள் சம்பாதித்த பாவத்திற்கு அல்லாஹ்விடமிருந்துள்ள தண்டனையாக அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள். அல்லாஹ் மிகைத்தவனும் ஞானமிக்கவனுமாக இருக்கிறான்.
எவரேனும் தம் தீய செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் தௌபாவை ஏற்று மன்னிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் கருணையுடனாகவும் இருக்கின்றான். 29 தற்கொலை. நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணையுடையவனாக இருக்கின்றான். எவரேனும் அல்லாஹ்வின் வரம்பை மீறி அநியாயமாக இவ்வாறு செய்தால் விரைவாக அவரை நாம் நரக நெருப்பில் நுழையச் செய்வோம். அல்லாஹ்வுக்கு இது சுலபமானதே ஆகும். 30 பொய்யுரைத்தல். பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். 31 நீதியற்ற நீதவான். எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக காவிர்கள்தான். அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு எதிராக யார் தீர்ப்பளிக்கிறார்களோ அவர்களின் தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 32 லஞ்சம் கொடுத்தல். அன்றியும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களில் இருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். 33 ஆண்கள் பெண்களைப் போலவும் பெண்கள் ஆண்களைப் போலவும் தோன்ற வைத்தல். ஆண்களைப் போன்று தோற்றமெடுக்கும் பெண்கள் மீதும் பெண்களைப் போன்று தோற்றமெடுக்கும் ஆண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாபம் இருக்கின்றது. 34 விபச்சார புரோக்கர்கள். யார் விபச்சார புரோக்கர்கள் எனில் பெண்களின் அநாகரிகத்தை ஏற்றுக்கொள்பவனும் பொறாமை உள்ளவனும் இரு நபர்களுக்கிடையில் விபச்சாரத்தை தூண்டுபவனும் ஆவான். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தை 3 பேருக்கு தடை செய்துள்ளான். 1 குடிகாரன், 2 எந்த காரணமும் இல்லாமல் ஓடிப்போன அடிமை, 3 தன் குடும்பம் செய்யும் தீய செயல்களை கண்டிக்காது அமைதியாக இருக்கும் ஒருவன். 35 இன்னொருவனுக்கு ஆகுமானதாக்க பெண்களை திருமணம் செய்தல். மீட்ட முடியாதபடி, அதாவது 2 தடவை தலாக் சொன்ன பின்னர் 3ஆம் தலாக் சொல்லிவிட்டால் கணவன் அப்பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் அவள் வேறு ஒருவனை மணந்து அவனும் அவளை தலாக் சொன்னால், அதன் பின் முதற்கணவன் மனைவி சேர்ந்து வாழ நாடினால், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியும் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் மறுமணம் செய்து கொண்டு மணவாழ்வில் மீள்வது குற்றமல்ல. இவை அல்லாஹ்வின் வரையறைகளாகும். இவற்றை அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றான். 36 சிறுநீர் கழித்ததன் பின்னர் ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருத்தல். ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக, அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கல்லறையை தாண்டி சென்ற போது கூறினார்கள், இதில் இருக்கும் இருவருக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது. அவர்கள் எதையும் பெரிதாக செய்யவில்லை, ஆனால் அது ஒரு பெரிய பாவமாகும். அவர்களில் ஒருவர் சிறுநீர் கழித்ததன் பின்னர் அதை ஒழுங்காக சுத்தம் செய்யவில்லை. மற்றவர் வீணான கதைகளை பரப்பியவர். 37 பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுதல். இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால், தம் தொழுகையில் பாராமுகமாகவும் கவனியாததுமாக இருப்போர். அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவே தான் தொழுகிறார்கள். 38 உலகத்தில் கிடைக்கும் இலாபத்திற்காக மட்டுமே கல்வி கற்றல் அல்லது கற்ற கல்வியை மறைத்தல். நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான். மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள். தனக்கு தெரிந்த அறிவை பற்றி ஒருவனிடம் கேட்கப்படும் போது அவன் அதை மறைத்தால் நியாய தீர்ப்பு நாளில் அவன் நெருப்பால் சுற்றப்படுவான். 39 நம்பிக்கை மோசடி செய்தல். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் உள்ள அமானித பொருட்களிலும் மோசம் செய்யாதீர்கள். 40 செய்தவற்றையெல்லாம் சொல்லிக் காட்டல். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கையை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனை போல் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதக்காக்களான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு உவமையாவது ஒரு வழுக்குப்பாறையாகும். அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது. அதன் மீது பெருமழை பெய்து அதிலிருந்த சிறிது மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது. இவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள். 41 கிளர்ச்சியும் அடுத்தவர்களை காவிர்கள் என அழைத்தலும். வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எவனொருவன் தன் சகோதரனை காபிர் என அழைக்கிறானோ அவர்கள் இருவரில் ஒருவர் அதை பெற்றுக்கொள்வார்.
42 அடுத்தவர்களின் விஷயத்தை ஒட்டு கேட்டல். மூமின்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். பிற குறைகளை நீங்கள் துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள். அன்றியும் உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? இல்லை, அதனை நீங்கள் வெறுப்பீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன், மிக்க கிருபை செய்பவன். 43 தீங்கு விளைவிக்கும் கதைகளை பரப்பல், நமீமா. அன்றியும் இழிவானவனான அதிகம் சத்தியம் செய்யும் ஒவ்வொருவனுக்கும் நீர் வழிபடாதீர். அத்தகையவன் குறை கூறி திரிபவன், கோல் சொல்லிக் கொண்டு நடப்பவன், எப்பொழுதும் நன்மையானவற்றை தடுத்து கொண்டிருப்பவன், வரம்பு மீறிய பெரும் பாவி. மூமின்களுக்கு மத்தியில் பகைமையை உருவாக்கவும் பிரச்சனைகளை தோற்றுவிக்கவும் கோல் புறம் என்பன பயன்படுத்தப்படுகிறது. எனவே இஸ்லாத்தில் இவை தடை செய்யப்பட்டவையாகும். 44 மற்றவர்களை சபித்தல். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஒரு முஸ்லிமை துஷ்பிரயோகம் செய்வது தீமையாகும், அவருடன் போரிடுவது நிராகரிப்பாகும். ஒரு மனிதன் எதையாவது சபிக்கும் பொழுது அந்த சாபம் வானத்தை நோக்கி செல்லும். வானத்தின் கதவுகள் அதற்கெதிராக பூட்டப்படவே அந்த சாபமானது வலதுபுறமும் இடதுபுறமும் அசையும். அதற்கு எந்த வழியும் இல்லை என்பதை அறிந்து கொண்டதன் பின்னர் அந்த சாபம் கீழ் நோக்கி வந்து எவர் மீது சபிக்கப்பட்டதோ அவர் அதற்கு உறுத்துடையவராயின் அவர் மீது இறங்கும், அல்லது சபித்தவர் மீது இறங்கும். 45 கொடுத்த வாக்கை மீறல். ஒரு முனாஃபிக்கின் 3 இயல்புகளாவன: பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். 46 குறி சொல்லுபவனையும் ராசி பலனையும் நம்புதல். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், யார் குறி சொல்லுபவனிடம் சென்று அவனிடம் ஏதாவது ஒன்றை கேட்டால் அவருடைய தொழுகை 40 இரவுகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யார் குறி சொல்லுபவனிடமோ அல்லது ராசி பலன் கூறுபவனிடமோ சென்று ஏதாவது ஒன்றை கேட்டு அவன் கூறுவதை நம்பினால் அவர் இறைவனை நிராகரித்தவனாகி விடுவார். 47 கணவன் மனைவியை உடலுறவுக்காக அழைக்கும் போது செல்ல மறுத்தல். கணவன் மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவள் வர மறுத்தால் அதன் மூலம் அந்த கணவன் அவள் மீது கோபம் கொண்டால் மலக்குமார்கள் விடியும் வரை அந்த பெண்ணை சபிக்கிறார்கள். 48 சிலைகளையும் படங்களையும் உருவாக்கல். மறுமை நாளில் மிகப்பெரிய தண்டனை பெறும் மக்கள் யாரெனில் படைப்பில் அல்லாஹ்வுடன் போட்டியிட்டவர்கள், அதாவது சிலைகளையும் படங்களையும் உருவாக்கியவர்கள். 49 துயரம் கொண்டாடல். தன்னைத்தானே அடித்தல், புலம்பல், தன் ஆடைகளை கிழித்தல், தன் முடிகளை பறித்தல், இது தொடர்பான செயற்பாடுகள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், யார் ஜாகிலியா காலத்தை போல தன் கன்னங்களில் அடித்தோ அல்லது தன் ஆடைகளை கிழித்தோ அல்லது புலம்பினார் என்றால் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. 50 அநீதி இழைத்தல். ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதமின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றம் சுமத்த வழி இருக்கிறது. இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனையுண்டு. 51 பலவீனமானவர்களை பயன்படுத்தி கொள்ளல். அடிமைகள், மனைவிகள், மிருகங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், யார் இந்த உலகத்தில் மக்களுக்கு வேதனை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வேதனை செய்வான். 52 அண்டை வீட்டார்களை துன்புறுத்தல். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவனொருவனின் தீங்கை விட்டு அவனுடைய அண்டை வீட்டார்கள் பாதுகாக்கப்படவில்லையோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். 53 நம்பிக்கை கொண்டோரை துன்புறுத்தலும் துஷ்பிரயோகம் செய்தலும். ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் செய்யாத எதையும் செய்ததாக கூறி எவர் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையுமே சுமந்து கொள்கிறார்கள். 54 பெருமையின் காரணமாக கணுக்காலுக்கு கீழ் ஆடை அணிதல். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எது கணுக்காலுக்கு கீழ் இருக்கிறதோ அது நரக நெருப்பிலே இருக்கும். 55 அல்லாஹ்வுடைய அடிமைகளை துன்புறுத்தல். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், யார் என்னுடைய அடிமையை பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடன் நான் போரிடுவேன். 56 ஆண்கள் தங்கத்தையும் பட்டையும் அணிதல். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், என் சமூகத்தின் பெண்களுக்கு தங்கமும் பட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஆண் இந்த உலகத்தில் பட்டை அணிகிறானோ அவனுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. யார் இந்த உலகத்தில் பட்டை அணிகிறார்களோ அவர்கள் மறுமையில் பட்டை அணியவே மாட்டார்கள். இருப்பினும் அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக மட்டும் பட்டை அனுமதித்திருக்கிறார்கள்.
57 ஓர் அடிமை எந்த காரணமும் இல்லாமல் தன் எஜமானை விட்டு ஓடிச் செல்லல். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஒரு அடிமை தன் எஜமானை விட்டு ஓடிச் சென்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஈமான் கொண்டவர்களே, அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுங்கள். 58 மிருகங்களை அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்காக பலியிடல். எதன் மீது அறுக்கும் போது அல்லாஹ்வின் பெயர் கூறப்படவில்லையோ அதை புசிக்காதீர்கள், நிச்சயமாக அது பாவமாகும். எவனொருவன் அல்லாஹ்வை தவிர ஏனையவர்களுக்காக பலியிடுகின்றானோ அவனை அல்லாஹ் சபித்து விட்டான். 59 ஒருவன் ஒருவரை பார்த்து அவர் தன் தகப்பன் இல்லை என்பதை அறிந்து கொண்டே அவர்தான் தன் தகப்பன் என வாதிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஒருவன் ஒருவரை பார்த்து அவர் தன் தகப்பன் இல்லை என்பதை அறிந்து கொண்டே அவர்தான் தன் தகப்பன் என்று வாதிடுவானானால் அவன் சொர்க்கத்தில் நுழைவதை விட்டும் தடை செய்யப்படுவான். 60 பெருமைக்காக ஒன்றை தவறு என்று தெரிந்து கொண்டே அதற்காக வாதிடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவனொருவன் ஒன்றை தவறு என்று தெரிந்து கொண்டே அதற்காக வாதிடுவானானால் அவர் அந்த வாதத்தை நிறுத்தும் வரை அல்லாஹ் அவர் மீது கோபப்படுவான். 61 மேலதிகமான நீர் மற்றவர்களுக்காக ஓடுவதை அனுமதியாதிருத்தல். நபியே, நீர் கூறும், உங்களின் தண்ணீர் பூமியினுள் உறிஞ்சப்பட்டு போய்விட்டால் அப்பொழுது ஓடும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பதை கவனித்தீர்களா என்று எனக்கு அறிவியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவனொருவன் தண்ணீரையும் மேய்ச்சல் நிலங்களையும் மற்றவர்களுக்காக அனுமதிக்கவில்லையோ அவன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளை இழந்து விடுவான். 62 மோசடி செய்தல். அளவு எடையில் மோசம் செய்பவர்களுக்கு கேடுதான். அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக அளந்து வாங்குகின்றனர். ஆனால் அவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும் போது குறைத்து நஷ்டம் உண்டாக்குகிறார்கள். 63 விதியை நிராகரித்தல். அல்லாஹ்வின் சூழ்ச்சியிலிருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா? ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்டார், நம்பிக்கை என்றால் என்ன? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளித்தார்கள், அல்லாஹ்வை நம்புதல், அவனது மலக்குமார்களை நம்புதல், அவனது வேதங்களை நம்புதல், அவனது நபிமார்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படி என விதியை நம்புதல். 64 தடை செய்யப்பட்ட உணவுகளை உண்ணல். நபியே, நீர் கூறும், தானாக இறந்தவைகளையும் வடியும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் தவிர உண்பவர்கள் புசிக்கக்கூடியவற்றில் எதுவும் தடுக்கப்பட்டதாக எனக்கு அறிவிக்கப்பட்டதில் நான் காணவில்லை. ஏனெனில் இவை நிச்சயமாக அசுத்தமாக இருக்கின்றன. அல்லது அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது பாவமாய் இருப்பதனால் அதுவும் தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எவரேனும் நிர்பந்திக்கப்பட்டு வரம்பை மீறாமலும் பாவம் செய்ய நினைக்காமலும் புசித்து விட்டால் அவர் மீது குற்றமாகாது. ஏனெனில் நிச்சயமாக உங்கள் இறைவன் மிக்க மன்னிப்போனாகவும் பெருங்கருணையுடையவனுமாக இருக்கின்றான். 65 அல்லாஹ்வின் மன்னிப்பிலோ அல்லது உதவியிலோ நம்பிக்கை இழத்தல். என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே, நீர் கூறுவீராக. 66 தொடர்ச்சியாக ஜும்மா தொழாமல் இருத்தலும் எந்த காரணமும் இல்லாமல் ஜமாத்துடன் தொழாமல் இருத்தலும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மக்கள் ஜும்மா தொழுகையை கைவிடுவதை நிறுத்தாவிட்டால் அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களில் முத்திரையிட்டு விடுவான். அதனால் அவர்களோ கவனிப்பாரற்று போய்விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவனொருவன் தொழுகைக்கான அழைப்பை கேட்டு தொழுகைக்கு வரவில்லையோ அவனுக்கு தொழுகை கிடையாது, சரியான காரணம் உள்ளவனை தவிர. 67 மார்க்கத்தில் தவறுகளை பரப்புதலும் அதை நிறுவுதலும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவனொருவன் பிழைகளை பரப்புகிறானோ அவன் அவனுடைய பாவத்தையும் அவனை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களுடைய பாவத்தையும் சுமப்பான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவை பிழைகளாகும். 68 சூழ்ச்சி செய்தலும் சதி செய்தலும். அன்றியும் அவர்கள் பெருமையடித்தவர்களாக பூமியில் தீமைகளை செய்யவும் சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் தீமைகள் செய்வதற்கான சூழ்ச்சி அச்சூழ்ச்சியை செய்தவர்களை தவிர வேறெவரையும் சூழ்ந்து கொள்ளாது. இவர்களுக்கு முன் சென்றோர் இறைவனுக்கு மாறு செய்து தண்டனை பெற்ற வழியைத்தான் இவர்களும் எதிர்பார்க்கின்றனரா? அப்படியாயின் அல்லாஹ்வின் அவ்வழியில், அதாவது பாவம் செய்தோர் தண்டனை பெறுதலில் யாதொரு மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர். அல்லாஹ்வின் அவ்வழியில் திரும்புதலையும் நீர் காண மாட்டீர். 69 முஸ்லிம் சகோதரனை நோக்கி ஆயுதமேந்தல்.
அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவனொருவன் முஸ்லிம் சகோதரனை நோக்கி ஆயுதம் ஏந்துகிறானோ அவனை மலக்குமார்கள் சபிக்கிறார்கள், அவன் அவனுடைய சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரியே. 70 நபி தோழர்கள் மீது பொய்யுரைத்தல், அவதூறு கூறல். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், என் தோழர்கள் மீது அவதூறு கூறாதீர்கள். எவன் கையில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், உகது மலையை போன்ற ஒரு தங்க மலையை நீங்கள் நன்கொடையாக கொடுத்தாலும் அவர்கள் செய்ததில் ஒரு கைப்பிடி அளவுக்கும் அது சமனாகாது. முதலில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இவைகள்தான் இஸ்லாத்தில் இருக்கும் 70 மிகப்பெரிய பாவங்கள். இந்த 70 பாவங்களில் நம்மில் பலர் பலவற்றை செய்திருக்கின்றோம். இருப்பினும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி தௌபா செய்யுங்கள். ஏனெனில் அல்லாஹ் மிக்க கருணையுள்ளவனாகவும் மன்னிப்போனாகவும் இருக்கின்றான். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பாதுகாத்து உன் அடிமைகளாக மாறுவதற்கு எது வழியோ அந்த வழியில் எங்கள் அனைவரையும் நீ வழிநடத்துவாயாக. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவை பற்றி அறியாமல் இருக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்யுங்கள். எனவே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.